காந்தலூர் இருக்க சாண்டல் கசை ரெசார்ட்டில் தாங்க நாங்கள் தங்கியிருந்தது. இது நைட் வியூ பாருங்கள், லைட்டிங்கோட செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக நடுவில் ஃபுல்லாக புல்வெளி, அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸு. இது பாருங்கள், அந்த மைனா உட்காந்துருக்கு நைட்டில், இன்னும் அது கூட்டுக்கு போகலை. இந்த வில்லேஜ் வந்து பெஸ்ட் அவார்டு லாஸ்ட் இயர் டூரிசம் அவார்டு வாங்குச்சு கேரளா கவர்மெண்ட்லேருந்து. அது உண்மையிலே தூய்மையாகவும் இருக்கும், அதே மாதிரி அமைதியாகவும் இருக்குங்க. அருமையான கிராமம், நமக்கு பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள், அதே மாதிரி மனசுக்கு ரம்யமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய இடமா இருக்கக்கூடியது இந்த வில்லேஜுங்க. நீங்கள் கண்டிப்பாக அடுத்து நீங்கள் எங்கேயாவது வெக்கேஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பிளான் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஒரு ரூம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே வந்து டபுள் காட் தான். இது நமக்கு வந்து கீழெல்லாம் அந்த கொஞ்சம் கூலிங்காக இருக்கனால மேட்டெல்லாம் பெரிய மேட்டாக போட்டிருக்காங்க. நமக்கு ஓரளவுக்கு இது முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட் போட்டு அங்கேருந்து நமக்கு வியூ அந்த கிளாஸில் அந்த கண்ணாடியில் பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக தெரியுது. இது வந்து பால்கனி. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கார்டன் ஃபுல்லாக செடி நிறைய வச்சுருந்தாங்கங்க. இந்த பூக்களோட நம்ம இரவு நேரம்னாலும் கூட இந்த செடிகளையும் இந்த லைட்டிங்கோடு பார்க்கும் பொழுது, இந்த பூக்களை பார்க்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நைட் பார்த்தீங்கன்னா கேம்பிங் ஃபயர் உண்டு. இங்கே வந்து நல்ல ஃபன் பண்ணுறாங்கங்க, நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா செவ்வந்தியில் எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள், எவ்வளோ கலர்ஸு. இது வந்து மரகத செடின்னு ஒரு கொடி வகைங்க. இதை வந்து இப்படியே இப்போ லைட்டாக படர்ந்துருக்கு இல்லைங்களா, இன்னும் நல்லா காலம் ஆகும் பொழுது சூப்பராக வரும். இந்த செடியெலாம் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் ஒரு நர்சரியில் கூட இல்லை, கேட்டாலும் வாங்கி தரவும் ரெடியாக இல்லை. அதனால் நான் அங்கே நர்சரி கிடையாது. இப்போ காந்தலூரில் நான் கேட்டு பார்த்தேன், நர்சரி இருந்தால் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு. கேரளாவில் தாங்க உண்மையிலே நர்சரி செம்மையாக, எவ்வளோ பிளான்ட்ஸு வேர்ல்டில் கிடைக்கிற அத்தனையும் கிடைக்கும் போல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த செடியும் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறது. இது பெட்டூனியான்னு சொல்லுவாங்க. நம்ம டேபிள் ரோஸ் மாதிரி ஒடிச்சு வச்சா வரும்னு சொல்லி அதை பற்றி போட்டிருந்தது. நிறைய கேரளா, நான் யூடியூப்பில் இந்த கேரளாவில் இருக்க மலையாள சேனல் ஃபுல்லாக பார்க்கும் பொழுது அதில் எல்லாம் நிறைய வீடுகளில் இது வச்சுருக்காங்க. ஆனால் இந்த செடியும் கிடைக்கலங்க நமக்கு. எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் அதை நம்ம வச்சு வளர்த்துருக்கதை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது இல்லைங்களா, அதனால பேசாமல் வந்தாச்சு. அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. நர்சரி இருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருக்கக்கூடிய ரோஸ் மாதிரி அவ்வளோ அழகாக வரக்கூடியது. இந்த ஆப்பிள் மரங்க, இது எவ்வளோ அழகாக வந்துருப்பாங்க. பார்க்க க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் வளரலை, நல்லா பழுக்கலை. பழுத்துச்சுன்னா நல்லா ஒரு மாதிரி பிங்க் கலரில் வருது, ரெட்டும் கூட கிடையாது. இந்த ஆப்பிள் ஃபுல்லாகவே பிங்க் சைடில் சூப்பராக ஒரு 3 மரம் இருக்குது, எல்லாத்துலேயுமே காய்கள் இருந்தது. இங்கே நல்லா காய்க்குதுங்க. இந்த கிளைமேட்க்கு வந்து ஆப்பிள் செம்மையாக காய்க்குது. அது மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து சொல்லவே வேணாம். செடி இந்த சூழல் அப்படி இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி இயற்கையான ஒரு சூழலை பார்த்தா மனசுக்கு நம்மளை சுற்றி அப்படி உருவாக்கணும்னு நினச்சோம்னா ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு ரோஸில் வந்து நல்லா நிறைய ரோஸ் கொண்டு வரணும்னு நினச்சோம்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கட வேண்டியிருக்கு. இங்கே ரொம்ப சூப்பராக வருதுங்க. பெரிய அளவுக்கு மெயின்டைன் பண்ணலைனாலுமே நல்ல அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக வருது. கலர்லாம் பாருங்கள், சும்மா அட்ராக்டிவ் கலராக ஏகப்பட்ட கலர்ஸில் ரோசஸ். இந்த பிளேஸை பாருங்களேன், மேலே உட்காந்தா நமக்கு மேலே ஆகாயம், கீழே பூமி, நடுவில் புல் தரையில் அந்த சேரில் உட்காந்து ரசித்தா சுற்றி மலைகளை ரசிக்கலாம், மரங்களை ரசிக்கலாம், இந்த ரெசார்ட்டையுமே ரசிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா நேச்சுரலாக அவங்க வந்து இந்த பிளான்ட்ஸ் வச்சுருக்கிறதும் இந்த புல்வெளியும் இதுதான் அழகு நமக்கு. எனக்கு என்னை பொறுத்த மட்டும் ரூம் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு காட்டேஜ் எப்படி இருக்கணும், நீட்டாக இருக்கணும், தூங்குறதுக்கு வசதி இருக்கணும், நமக்கு டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டி நீட்டாக இருக்கணும், அது ஒன்று தாங்க. மற்றபடி சுற்றி பகுதி பார்க்கும் பொழுது நமக்கு அழகாக இருந்தால் அது தனி சந்தோஷம் தாங்க மனசுக்கு. இவ்வளோ ரோசஸை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்காக இடம் ஒதுக்கியிருக்காங்களா, அதுக்காகவே உங்களுக்கு உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா யாருங்க பிளான்ஸுக்கு வந்து இடம் ஒதுக்கி வைக்கிறவங்க. நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் அதை எல்லாத்தையுமே ரெசார்ட் ஆக்கவோ அதை பில்டிங் ஆக்கி மாற்றுறதுல தான் ஒரு சந்தோஷம் கொள்கிற காலமாக இருக்குது. இந்த செம்பருத்திலாம் கலர் பாருங்களேன், நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. இது எல்லாமே நான் வந்து வீட்டில் இதிலே ஒயிட்லாம் வச்சு எல்லோ கலர்லாம் வச்சு நிறைய அது வரல எனக்கு. ஆனால் நிறைய செடி இருக்குது, இருந்தாலும் இந்த செடிகளெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் நமக்கு இந்த 2 வண்டு பாருங்க, சேட்டை சரியாக சுற்றிக்கிட்டு இருந்ததுங்க. அது தேன் எடுத்துட்டு இருக்கு, ரொம்ப அருமையாக. இது நாட் ரோஸ், அது செம்ம ஸ்மெல் வேற நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்க்க ஒரு தனி, உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும்.
எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கான்னு இல்லை, இருக்கிற இடத்துல பார்க்க கொடுப்பனை கிடச்சிருக்கு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு பூ மாதிரி சிரிச்ச முகத்தோட மனசு ரம்மியமாக அன்பாக அறிவாக நம்ம மாறிடுவோங்க. ஓப்பனாக சொன்னால் ஒரு மைண்டு, ஒரு டிப்ரெஷனில் இருக்க மைண்டை அப்படியே ஜில்லுன்னு ஆக்கி விட்டுரும் இந்த இடம். அவ்வளோ அருமையான பிளேஸ் என்னை பொறுத்த மட்டும். இந்த பூ பார்த்தீங்களா, இது நம்மள கொடைக்கானல் ஊட்டிலலாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா. இந்த பூக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா, இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே ஃபுல் வியூவும் பார்க்கலாம். நல்லா என்ஜாய்மெண்ட்டுங்க இங்கே.